ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய 20வது வீடியோ. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம 20 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 வீடியோஸும் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்ட அந்த டாப் 5 எக்மேன்ஸ் அண்டர் 2Kங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.1K தாண்டி இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் இங்கே தரேன். ஸோ அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய டாப் 5 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக எந்த விதமான அப்ளிகேஷன்ஸும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் வச்சு பார்த்து தான் இன்னி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் நிபிடெக் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இப்போ ஒரு 15,000 ரூபாய் கீழே இருக்க மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த ரேஞ்ச் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருப்பாங்க வீடியோ ரெக்கார்டிங்க்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சில ஷேக்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த ஷேக்ஸ்லாம் இல்லாமல் வீடியோ ஸ்டேபிளாக எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் போயிட்டு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை காப்பி சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ இப்போ இங்கே போடுறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் கூகுளையோ இல்லைனா க்ரோமையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு அனிமலோட பேரை போட்டு சர்ச் பண்ணுங்கள். லயன் ஆர் டைகர் இல்லைனா கேட் ஆர் டாக் எது வேணால் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பிக்சர்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமலோட 3D இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ இன் 3Dன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த அனிமலை வந்து கார்ட்டூன் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்த்துக்கலாம், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா வியூ இன் யுவர் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஷேக் பண்ண சொல்லும். அதை ஷேக் பண்ணி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்கள் கேமரா எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3D அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். வித் சவுண்ட் எஃபெக்டோடு வரும். அந்த அனிமல் எப்படி வருதோ அந்த சவுண்ட் எஃபெக்டோடு வந்து அந்த அனிமல் வந்து உங்கள் ஸ்பேஸில் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிலேட்டடான ஒரு ட்ரிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து சென்ட் பண்ணுறீங்க அந்த லிங்க்கை. ஸோ அப்படி சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் பாடுறா, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாடுறா, 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாடுறா, நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களே. ஸோ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அனுப்பிய லிங்க்கே வந்து மாடிஃபை பண்ணி அவங்க ஃப்ரெண்டு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ளே ஆகிற மாதிரியோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரியோ உங்களால் மாற்ற முடியும். அது எப்படின்னா முதல்ல நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட காப்பி லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் டெலகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டக்கூடிய இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதாவது என்னென்னா T = எந்த நிமிஷத்தில் நீங்கள் வரணும். இப்போ 2 நிமிஷம்னா 3 நிமிஷமானு சொல்லிட்டு. ஸோ 3 நிமிஷம்னா 03M, அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ்னா 30S. இப்படி இதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லிங்க் அனுப்பும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த நிமிஷத்துலேருந்து எந்த செகண்ட்லேருந்து ப்ளே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட் அதை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அந்த நிமிஷம் அந்த செகண்ட்லேருந்து தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும். ஸோ அப்போ அடுத்ததான் நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ட்ரிக்னே சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பண்ணேன். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா இருந்துச்சு, அதனால அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு மியூசிக் ஆப்பில் வந்து ஒரு பாட்டு கேட்குறோன்னு வைங்களேன், நீங்கள் கேமரா ஆப் யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இது என்ன ஆச்சுன்னு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுது, ஸ்க்ரீன் ரெக்கார்டும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம காம்பினேஷனாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, அது உங்கள் டிஸ்பிளே எவ்வளோ குவாலிட்டியாக காட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அந்த ஃபோனில் வர ஐகான்ஸு தெரியும் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுக்கும்போதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க,
திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வராரு, அவருக்கு இந்த வீடியோவை காட்டணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு இயர்ஃபோன் தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பேண்ட் வச்சுருக்காரு. ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட ஆடியோவை இந்த 2 டிவைஸுமே கேட்க வைக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரியல்மி யூஸராக இருக்கணும். ஸோ மற்ற மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ உங்களாலேயும் இதை யூஸ் பண்ண முடியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ரியல்மி யூஸராக இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த 2 டிவைஸுமே ஒயர்டு ஹெட்ஃபோனையும் சரி நெக் பேண்டையும் சரி ரெண்டுத்தையும் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி லேப்னு ஒன்று இருக்கும். அந்த ரியல்மி லேபுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா டுவல் ஆடியோ மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள 3 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்பீக்கரானு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனானு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக் பேண்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக் பேண்ட் அந்த இயர்ஃபோனுங்க ரெண்டுத்தையும் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஆடியோ இல்லை எந்த வீடியோ கேட்குறீங்களோ சரி, இந்த ரெண்டுத்தோட ஆடியோவுமே அந்த 2 டிவைஸ்லையுமே கேட்கும். ஹெட்ஃபோன்லேயும் கேட்கும், நெக் பேண்ட்லேயும் கேட்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம 20வது வீடியோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ரிக்கை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் ட்ரிக். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, சைடில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த ஆட்டோ ரொட்டேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்க மாட்டோம் அவ்வளோவா. ஸோ இதுக்கு பதிலாக யூடியூப் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த வீடியோவில் மிடில் கை வச்சுட்டு அப்பில் ஸ்வைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப் வந்துடும். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் பேக் நார்மல் மோடுக்கு வரணும்னு வைங்களேன், அந்த வீடியோவில் டச் பண்ணிவிட்டு டவுனில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீடியோ வந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட நீங்கள் வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் நம்ம ஃபேவரட் கமெண்டர்ஸ். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நிபின் டெக் நிதிஷ் சைனிங் அவுட். பாய்.